சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே இடப்பிரச்சனையில் இளைஞரை போக்குவரத்து தலைமை காவலர் ஒருவர் கட்டையால் தாக்கும் வீடியோ வைரலாகியுள்ளது. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் குரு ரமணா வழங்க கேட்கலாம். குரு ரமணா, வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். சிங்கமுனரி அருகே எஸ்வி மங்கலத்தில் இடைப்பிரச்சனை காரணமாக காவலர் உடையில் வந்த காவலர் ஒருவர் இளைஞரை மரைக்கட்டையால் தாக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி அருகே சதுர்வேத மங்கலத்தில் வசித்து வருபவர் ராஜு. இவர் சிங்கமுனரி காவல் நிலையத்தில் போக்குவரத்து தலைமை காவலராக பணிபுரிந்து வருகிறார். போலீஸ் ராஜு குடியிருக்கும் வீட்டின் அருகே ஆனந்த் என்ற இளைஞரும் அவருடைய தாய் பூவத்தாள் என்ற 70 வயது முதிய மங்கையும் வசித்து வருகின்றனர். பூவத்தாள் வீட்டின் அருகே உள்ள பாதையை போலீசார் ராஜு ஆக்கிரமிப்பு செய்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இடத்தை ஆக்கிரமிப்பு செய்ததாக பூவத்தாள் சதுர்வேதமங்கலம் காவல் நிலையத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன் புகார் அளித்துள்ளார். இதை அறிந்த போலீஸ் ராஜு புகார் அளித்ததால் ஆத்திரம் அடைந்த ராஜு